ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி சீரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ விஜய் வந்துடுறாருங்க காவேரி ரூமுக்கு வெளியே கழுத்துட்டு. காவேரி கழுவு வந்தோடனே ஷாக் ஆகிடு. என்னங்க என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு. நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு, சரி சரி யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, கிளம்புங்க சீக்கிரம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, உங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும், நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாரு. சரி நீ பயப்படாத, நீ எப்படி இருக்கிற என்னான்னு கேட்குறாரு. எனக்கு அதான் பாப்பா நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்னு. நீ பயப்படாத, உனக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னு ஃபேன் ஆர்டர் பண்ணுறாரு ஆன்லைனில். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் வேணாம், அம்மாட்ட சொல்லிட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஃபேன்லாம் யாருன்னு கேட்டால் நான் குமர் மாமாட்ட சொல்லி வாங்கிட்டு சொல்கிறேன், நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாருங்க. ஸோ பாப்பா பற்றி தான் பயப்படுறாங்க. அவருக்கும் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுறாரு. ஓகே இப்படி போட்டிருக்கு, ஃபீவர்ஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நைட் 2 பேரும் வந்து தூங்கிட்டாங்க. காலையில் அவங்க அம்மா என்ட்ரி, அதாவது நம்ம காவேரி அம்மா வந்தோடனே இவர் போய் யதார்த்தமாக கேஷுவலாக கழுத்து வந்துடுறாரு. அவங்க கங்காயிட்ட அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, பார்க்கல. சடனாக அப்புறம் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு, டம்ளர் எடுத்து போட்டு நம்ம ஹீரோனை எழுப்பி விட்டுறாரு. அப்புறம் அவங்க வந்து சமாளித்து நல்லா உத்து பார்க்குறாங்க. ஆமாம் நீ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் 2-3 நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபன் மூடு தான் இன்றைக்கி நல்லா இருந்தது சீன்ஸ் எல்லாமே. ஸோ அப்புறம் ஒரு வழியாக அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு அப்புறம் 2 பேரும் பெருமூச்சு விட்டு அப்புறம் கீழே ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிடு அப்படின்னு, நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்றாங்க. ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிடு, கஞ்சி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் வந்து கஞ்சி குடிக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, பாட்டியும் அதான் வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் பேசிவிட்டு எப்படி பேசுகிறாங்க. ஓகே நீ ரெஸ்ட் எடுத்து, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டுறாருங்க. எஸ், அவர் போகும்போது என்ன ஆகுதுன்னா மாமா மாமி வந்து பார்த்துட்றாங்க. வெளியே வந்து மாமா வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பிட்டுருக்காரு. 2 பேரும் பார்த்தோன்னே விஜய் அப்படின்னு, மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காவேரி உடம்பு சரியில்லை அதான் வந்திருக்கிறேன் போட்டோம். அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்க தெரியாதா வந்திருக்கிறேன் அப்படின்னு. மாமா மாமி கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறாங்க. விஜய் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் இந்த நிலமையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. என்னடா மாமியோட மைண்ட் வாய்ஸ், என்னடா நான் ஓனரா நீ ஓனரான்ற மாதிரி அவங்க என்ன மாமி மைண்ட் வாய்ஸா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. சரி விஜய் ஒன்றும் இல்லை நீ பார்த்துக்கோ அப்படின்னு. மாமி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா, நீ எப்பயும் போல் வந்து போயிட்டுரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாருங்க. இதான் இன்றைக்கி சீன். அதுக்கப்புறம் விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு டாக்டர் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நெட்டில் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேபியோட அம்மா வந்து ஆக்டிவாக இருந்தாங்கன்னா எந்த இதுவும் இல்லை, கொஞ்சம் ஃபீவர் ரேஸ் கொஞ்சம் அதிகமாச்சுனாக்கா மேபி பாதிக்க வாய்ப்பு இருக்குது, பட் இது முறையாக கன்சல்ட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் தான் போச்சு. விஜய் வந்து அதோட பேசி ஓகே டாக்டர் நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கேட்குறாரு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது, கிட்ட வந்து கொஞ்சம் கேர் பண்ணி இதே மாதிரி ஃபுட்டுலாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே சரியாயிடும் அப்படின்ற கன்சல்டேஷன் தான் டாக்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபுல்ஸி நம்ம விஜயோட ஃபன் மூடு தாங்க. நல்லா இருந்தது, பார்க்க க்யூட்டாக இருந்தது. டுமாரோ வேறு என்ன சீன்ஸ் வரும்ன்றது வரப்போகிற வீடியோஸ் என்ன இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெட்ரோ ஸ்டோரியை. தேங்க்யூ.